ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா, ஒரு அக்கா தங்கச்சி 2 பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பிரியாங்கிறது தங்கச்சி. அவள் அக்காட்ட கேட்குறா, ஹாய் அக்கா, ஆர் யூ ஸ்டில் ஸ்டடியிங்? அக்கா, நீ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆர் யூ ஸ்டில்னா இன்னும் வரைக்கும், இப்போ வரைக்கும் கேட்போம்ல, அதுதான். ஆர் யூ ஸ்டில் ஸ்டடியிங்? நீ இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்க? யூ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஹவர்ஸ். யூ ஹாவ் பீன் ஸ்டடிங்னா நீ படித்து கொண்டே இருக்கிறாய். எப்போ? ரொம்ப நேரமாக. அதான் ஃபார் ஹவர்ஸ். யூ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஹவர்ஸ். நீ ரொம்ப நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதில் அர்த்தம். யூ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் ஹவர்ஸ். இதில் அனு தான் அக்கா. அக்கா என்ன சொல்கிறாங்க? யா, ஐ ஹாவ் ஸோ மச் டு கவர். அக்கா என்ன சொல்கிறாங்க? ஆமாம், எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஐ ஹாவ்னா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஐ ஹாவ், எனக்கு இருக்குது. ஸோ மச்னா அதிகம், டு கவர்னா கம்ப்ளீட் பண்ணுறது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்குது, கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். யா, ஐ ஹாவ் ஸோ மச் டு கவர். எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. திஸ் ஹிஸ்ட்ரி சாப்டர் இஸ் ஸோ லாங். இந்த வரலாறு பாடம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம நீளமாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப பெருசாக இருக்குது. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஃபினிஷ் இட் ஆல் நைட். நான் நினைக்கல இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே முடிப்பேன்னு. நம்ம சொல்லுவோம்ல வழக்கமாக, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே முடிப்பேனான்னு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதில் பதில். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஃபினிஷ் இட் ஆல் டுநைட். ஐ டோன்ட் திங்க்னா எனக்கு தெரியலை, ஐ கேன் ஃபினிஷ் இட் ஆல் டுநைட். கேன்னா முடியும், என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியலை. எப்போக்குள்ள? நைட்டுக்குள்ளே. யா, ஐ ஹாவ் ஸோ மச் டு கவர். திஸ் ஹிஸ்ட்ரி சாப்டர் இஸ் ஸோ லாங். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஃபினிஷ் இட் ஆல் டுநைட். அதுக்கு தங்கச்சி பிரியா என்ன சொல்கிறாங்க அக்கா கிட்ட? யூ ஷுட் டேக் அ பிரேக். நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், பிரேக் எடுக்கணும் அப்படிங்காங்க. ஷுட் இருக்கிறதுனால எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? யூ ஷுட் டேக் எ பிரேக். நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறணும். ஹாவ் சம் ஆஃப் தி ஸ்நாக்ஸ் ஐ மேட். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கீங்க, உங்கள் அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ கொடுக்குறீங்க, என்ன சொல்லுவீங்க? நான் செஞ்சதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு. இப்போ அதில் நான் செஞ்சதுன்னா என்னது? இதில் ஐ மேட், நான் உருவாக்குனது, நான் செஞ்சது, இதெல்லாம் சொல்கிறது தான் ஐ மேட். இதில் நம்ம இப்படி கூட சொல்லலாம், டேக் சம் ஆஃப் தி ஸ்நாக்ஸ் சொல்லலாம், ஹாவ் சம் ஆஃப் தி ஸ்நாக்ஸ் சொல்லலாம், சரியா? ஹாவ் சம் ஆஃப் தி ஸ்நாக்ஸ் ஐ மேட், நான் செஞ்சதை கொஞ்சம் சாப்பிடுங்க. இட் வில் கிவ் யூ சம் எனர்ஜி. இட் வில்னா இது உனக்கு கொடுக்கும், சரியா? கொடுக்கும். இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா? பிரியா சொல்கிறா. அதுக்கு அக்கா அனு என்ன சொல்கிறாங்க? தேங்க்ஸ் பட் ஐ காண்ட். என்ன சொல்கிறாங்க? தேங்க்ஸ் நன்றி, பட் ஐ காண்ட் ஆனால் என்னால் முடியாது. ஏன் முடியாது? மாம் செட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் சாப்டர் பிஃபோர் ஐ ஸ்லீப். என்ன சொல்கிறாங்க? மாம் சொல்லியிருக்காங்களாம். என்ன சொன்னாங்க? மாம் செட்னா மாம் சொன்னாங்க, சரியா? மாம் செட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ். ஐ ஹாவ் டுன்னா நான் முடிக்க வேண்டும். ஐ ஹாவ் டு ஃபினிஷ்னா நான் முடிக்க வேண்டும். அதே மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ ஹாவ் டு ஸ்லீப், நான் தூங்க வேண்டும். ஐ ஹாவ் டு ஈட், நான் சாப்பிட வேண்டும். ஐ ஹாவ் டு கோ, நான் போக வேண்டும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் ஐ ஹாவ் டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்கு வருவோம். இதில் மாம் சொன்னாங்கன்னு தான் வந்திருக்கு, சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை. இப்போ மாம் சொன்னாங்க, மாம் செட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் சாப்டர் பிஃபோர் ஐ ஸ்லீப். மாம் சொன்னாங்க, ஐ ஹாவ் டு ஃபினிஷ், நான் முடிக்கணும். எதை? திஸ் சாப்டர் பிஃபோர் ஐ ஸ்லீப், நான் தூங்குறதுக்கு முன்னாடி
இந்த பாடத்தெல்லாம் முடிக்கணும்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு அனுவும் சொல்கிறாங்க. அப்போ பிரியா என்ன சொல்கிறாங்க, டோன்ட் வரி, யூ வில் டூ கிரேட். டோன்ட் வரி, கவலைப்படாத. யூ வில் டூ கிரேட், நீ நல்லா பண்ண முடியும். இதில் முடியும் ஃப்யூச்சரை சொல்கிறதுனால யூ வில் போட்டிருக்கோம், சரியா? யூ வில் டூ கிரேட், நீ நல்லா பண்ண முடியும், நல்லா பண்ணுவ. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் டாபிக், அதாவது கவனத்தை செலுத்து. எதில்? ஆன் ஒன் டாபிக், ஒரு தலைப்பு மேலே உன் கவனத்தை செலுத்து. அட் அ டைம், அட் அ டைம்னா ஒரு நேரத்தில் ஒரு தலைப்பில் உன்னோட கவனத்தை செலுத்து அப்படின்னு பிரியா சொல்கிறா. அப்புறவு ஐ வில் ஹெல்ப் யூ குவிஸ் யுவர் செல்ஃப் லேட்டர். பிரியா என்ன சொல்கிறா, ஐ வில் ஹெல்ப் யூ குவிஸ் யுவர் செல்ஃப் லேட்டர், உனக்கு அப்புறமா நான் வினாடி வினா எடுக்கிறேன். நம்ம கூட சொல்லுவோம்ல, நீ இப்போ படி, நான் அப்புறம் உனக்கு கொஸ்டின் கேட்கன்னு சொல்கிறேன்ல, அதே தான் இது. ஐ வில் ஹெல்ப் யூ குவிஸ் யுவர் செல்ஃப் லேட்டர். அப்போ அனு சொல்கிறா, ரியலி, நிஜமாவா? தட் வுட் பி எ ஹியூஜ் ஹெல்ப், அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா, தேங்க்ஸ், நன்றி. ஐ ஃபீல் a லிட்டில் பெட்டர், எனக்கு இப்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், சரியா? ஐ ஃபீல்னா நான் உணர்கிறேன், எனக்கு இப்போ நம்ம சொல்லல, ஐ ஃபீல் குட், எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதான். லிட்டில்னா கொஞ்சம், பெட்டர்னா நல்லா இருக்குது. ரியலி, that would be a huge help, thanks, I feel a little better. இதில் நம்ம ஒன்று கவனிக்கணும். இதில் பாருங்கள், that will be a huge helpனா அது பெரிய உதவியாக இருக்கும்னு ஃப்யூச்சரில் சொல்கிறது. இப்போ இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கருத்தை சொல்ல நீங்கள் வருவீங்கள்ல, அப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம், ஐ வுட் சே, நான் சொல்லுவேன் அப்படி, சரியா? இப்போ பிரியா சொல்கிறா, எஸ் அக்கா, ஆமாக்கா, நவ் ஈட், இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.